வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபி அதில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பேசிக்கான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஏபியில் கூடுதல், அதாவது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருக்கோம். இப்படி இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். Sn ஈக்குவல் டு, அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு d. ஸோ இந்த ஃபார்மில் வந்து எப்போ அப்படின்னா, நமக்கு என்னும் a d இந்த மூணும் தெரிஞ்சப்போ, நமக்கு வந்து சப்போஸ் d கொடுக்காம லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Sn ஈக்குவல் டு n/2 into a plus l. சப்போஸ் நமக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டி தெரியாதப்போ, டி ஏ என் 3 தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா, அப்படி இல்லாமல் எல் ஏஎன் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் சம்க்கு, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்து கூடுதல் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது கணக்கு, find the sum of first 15 terms of the AP 8, 7 1/4, 6 1/2, 5 3/4. அதாவது 8, 7 1/4, 6 1/2, 5 3/4 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ நமக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. இந்த தொடர் வரிசையில் முதல் 15 உறுப்புகளினுடைய கூடுதல் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது கூட்டுத்தொடர் வரிசை என்னதுன்னா 8, 7 1/4, 6 1/2, 5 1/3 அண்ட் ஸோ ஆன். இப்போ எந்த ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்தாலுமே நம்ம முதல்ல எழுத வேண்டியது ஏ. ஸோ ஏ வந்து இதில் 8 ஃபஸ்ட்டு டேர்ம், டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், T2 மைனஸ் T1. ஸோ T2 என்னதுன்னா 7 1/4 minus 8, it is on first 28, 29/4 minus 8. So 29 minus 32 divided by 4, which is equal to minus 3/4. So இதில் வந்து A 8, D வந்து minus 3/4. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் லாஸ்ட் டைம் நமக்கு தெரியாது இந்த சீக்வன்ஸோட. ஸோ லாஸ்ட் டைம் தெரியாததுனால நம்ம Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு d அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, எப்படி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இது ஃபார்முலா. இதில் a வந்து நமக்கு தெரியும் 8, d வந்து -3/4, அண்ட் தென் n வந்து என் கொஸ்டினில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 15 உறுப்புகளுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ n வந்து 15. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். S15 ஈக்குவல் டு 15/2 2 இன்ட்டு a. a வந்து இங்கே 8 ப்ளஸ் n - 1. ஸோ 15 - 1 என்னதுன்னா 14 இன்ட்டு d. d வந்து -3/4. now இந்த 4ஐயும் 14ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2, இது வந்து 7 சொல்லி வரும். ஸோ 15/2 இன்ட்டு 2 இன்ட்டு 8 16. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். 7 3s are 21/2. ஸோ பாயிண்டில் வரும், நம்ம பாயிண்ட் வச்சு பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 16 இன்ட்டு 2, that is 32 minus 21 divided by 2, which is equal to 15/2 into 9 plus 2, 11/2. So 165 divided by 4, which is equal to 4.25. ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்குது, ஆப்ஷனில் சப்போஸ் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கலாம், அப்படி இல்லாமல் பாயிண்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபியினுடைய பேசிக்கான
ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தேன். இது எல்லாமே முந்தின வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ இரண்டாவது கணக்கு, ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.40 + 0.43 + 0.46 + and so on 1. அதாவது நமக்கு வந்து ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ளஸ் போட்டு இருந்துச்சுன்னா அது வந்து தொடர், கமா போட்டு இருந்துச்சுன்னா தொடர் வரிசை. இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுத்தொடருடைய கூடுதல் காணணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த கூட்டுத்தொடர் முதல்ல எடுத்து எழுதுவோம். 0.40 இதுக்கு 40 சொல்லாமல் 40ன்னு சொல்கிறேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம 40 30 அப்படி சொல்லக்கூடாது. 40 ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லணும். 0.40 0.43 + 0.46 + and so on +1. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தொடர். இப்போ இந்த தொடரில் உள்ள டேர்ம்ஸ் வந்து நம்ம மேலே எடுத்து எழுதுவோம் கிவனை. ஸோ கிவன் என்னதுன்னு பார்த்தா ஏ வந்து 0.40 அண்ட் தென் டி கண்டுபிடிக்கணும். ஸோ டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் 0.43 மைனஸ் 0.40. ஸோ ஆன்சர் 0.03. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஃபைன். ஸோ இந்த சம்மில் நம்ம வந்து ஆக்சுவலாக டி வந்து கண்டுபிடிக்காமே பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்னது அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க L = 1 அப்படின்ட்டு. பட் இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா கூட்டுத்தொடரினுடைய கூடுதல் காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறது கொடுக்கல. நமக்கு 2 SN ஃபார்முலா தெரியும். ஆனால் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து N வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த N கொடுக்கலங்கிறதுனால N தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Nக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். N = L - A / D + 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா L வந்து 1, A வந்து 0.40 / D வந்து 0.03 + 1. ஸோ 1 - 0.40 வந்து 0.60 / 0.03 + 1 which is equal to 60/3 + 1. So that is 20 + 1, that is 21. ஸோ இப்போ N வந்து அதாவது இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூட்டுத்தொடரில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னா நமக்கு வந்து 21 உறுப்புகள் இருக்குது. இப்போ வந்து SNல நம்ம எந்த ஃபார்முலா வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு டியும் இருக்குது எல்லும் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து எல் வச்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல் வச்சு வர்ற ஃபஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ், அதாவது பிகினராக இருக்கிறப்போ நம்ம ஃபார்முலா எழுதுறது தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து கொடுத்துருக்க கிவன் வந்து N வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21 அண்ட் A வந்து 0.40, L வந்து 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண போகிறேன். Nக்கு 21/2 0.40 + 1, that is 21/2 into 1.40, 21 into 0.70. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 0 வந்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ அதர்வைஸ் 21 into 7. இப்போது இதை வந்து நான் 21 into 0.7 எழுதிக்கிட்டேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 0 வந்து நான் வந்து எடுக்கலை. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஜஸ்ட் 7ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7, தென் 7 2s are 14. அதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்ப்போம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி நான் வந்து புள்ளி வச்சுருந்தேன். ஸோ 14.7. இதுதான் நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூட்டுத்தொடரின் கூடுதல், சம் ஆஃப் த கிவன் சீரியஸ். ஸோ வாங்க இன்னொரு தடவை இந்த சம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட்டு N கொடுக்கலை. N வந்து நமக்கு கொடுத்துருந்தது A கொடுத்துருந்தாங்க, D வந்து நம்மளாக கண்டுபிடிச்சோம், அப்புறமா L கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மூணையும் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு N என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். N கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம SN ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சம். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சம்மில், அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டைரக்ட் கொஸ்டினாக இல்லாமல் இன்டெரக்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். Question number 3. How many terms of the series 1 + 5 + 9 + and so on must be taken so that their sum is 190?
1 கூட்டல் 5 கூட்டல் 9 கூட்டல் தொடரின் எத்தனை உறுப்புகளின் கூட்டுத்தொகை 190 இருக்க வேண்டும். ஸோ நமக்கு வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் வரிசையினுடைய எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 நமக்கு கிடைக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போது 1 + 5 + 9 இந்த அதாவது இந்த கூட்டுத்தொடர் வரிசையினை கூட்டுறப்போ எனக்கு வந்து 190 கிடைக்குது. ஸோ SN வந்து 190 எனக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ கொஸ்டின் என்னதுன்னா இந்த n வந்து எத்தனை உறுப்புகளை கூட்டும்போது 190 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் எப்படி டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டு SN கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ SN கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சீரீஸில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுதுவோம். A வந்து 1, நெக்ஸ்ட்டு D வந்து 5 - 1 அது வந்து 4. ஸோ AD 2 எழுதிட்டோம். SN கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதுவே போதுமானது. SNோட ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா இது வந்து L இல்லைங்கிறதுனால நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் L வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்போ n/2 × 2A + n - 1 × D இந்த ஃபார்முலா தான் நான் வந்து இப்போ போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ SN வந்து 190. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தெரியாததாகவே வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னாவே வச்சுக்கிட்டேன். இப்போ 2 × A. ஸோ இது 1ங்கிறதுனால 2 × 1 வந்து 2 + n - 1 × D வந்து என்னது 4. ஸோ 190 = n/2 × 2 + 4n - 4. என்ன பண்ணால் n/2 × 4n - 2. ஜஸ்ட் இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே வந்து 190 இருக்குது. இப்போது நான் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு இந்த லெட்டர்ஸ் n எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சைடு கொண்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த n/2 வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுன்னா 4 ஆக்சுவலாக எப்படி இருக்கும், n × 4n/2 -n/2 × 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 கேன்சல் பண்ணால் 2 வரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2n² - n which is equal to 190. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்னும் சிம்பிளிஃபை, அதாவது நம்பரையும் நான் இன்னொரு சைடு கொண்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு 2n² - n - 190 which is equal to 0. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது எப்படி அதை வந்து டி மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கிறது தெரியாது அப்படின்னா நம்ம x = -b + or -√b² - 4ac / 2a. இப்போது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னாச்சுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா டக்குன்னு இதில் வந்து ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து = 0 எந்த வேல்யூக்கு வருதோ அதை வந்து ஆன்சர்னு எழுதிருங்க. அப்படி இல்லாமல் சம்ஸ் அப்படின்னா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணினீங்கன்னா ஆன்சர் n = 10ன்னு வரும். ஸோ அது எப்படின்னு சொல்லி லைட்டாக பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் பிஎம் இது வந்து n² கூட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்னா அது கூட இருக்கக்கூடிய நம்பர் வந்து A, இது B, இது வந்து C. அப்போ ஏனா 2, B வந்து -1, C வந்து -190. அப்போ -bனா இங்கே வந்து 1 வரும், + or -√b²னா 1 -4 × A வந்து 2, C வந்து -190. ஸோ மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும், / 2 × A வந்து அகெயின் 2. ஸோ 1 + or -√1 + 4 × 2 வந்து 8 × 190 1520 சொல்லி நமக்கு வரும், /4 which is equal to 1 + or -1521/4. ஸோ இதை வந்து நான் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா ஆக்சுவலாக என்ன வரும்னா அப்படின்னா இது வந்து 39 × 39/4. ஸோ 1 + or -39 / 4, that is 1 + 39/4, 1 - 39/4. ஸோ
ஸோ 40/4. அப்புறம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 -39. இப்போ -38/4ன்னு வரும். அப்போ n வந்து நெகட்டிவில் கிடைக்கும். பட் நமக்கு தெரியும் என்னங்கிறது எண்ணிக்கை வந்து என்றைக்குமே நெகட்டிவில் வராது. -5 பழங்கள் இருந்துச்சு நம்ம சொல்ல மாட்டோம், 5 பழங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் மட்டும்தான் எண்ணாக இருக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக 40/4 தான். அதோட வேல்யூ என்னதுன்னா 10. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 4th sum. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. அதாவது நமக்கு இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா இது ஏபி அப்படின்னோ இல்லைனா ஜிபினோ அந்த மாதிரி எந்த ஒரு மென்ஷனிங்குமே நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து சீக்வன்ஸாக சீரியஸாக எந்த ஒரு மென்ஷனிங்குமே இல்லை. என்னது அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னதுன்னு தெரியணும். எதுலேருந்து எது வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 300லேருந்து 600 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் வருது. அதுவும் அந்த குறிப்பாக அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே 7ஆல் டிவைட் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். 300 to 600 இருக்கணும். அதுக்கப்புறமா 7ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த 2 தான் கிவன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்னுடைய சம்மேஷன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு முதல்ல இப்போது இத்தனை எண்களை கூட்டும்போது நமக்கு கிடைக்கிற என்னதுன்னு கேட்டிருக்காங்கன்னா முதல்ல அந்த எண்கள் என்னதுன்னு சொல்லி தெரியணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த எண்கள் என்னதுன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். எண்கள் என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன டெக்னிக் அப்படின்னா ஆக்சுவலி 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு 300லேருந்து 600 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 300லேருந்து 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 300 7ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 4s are 28. ஸோ எனக்கு அகெயின் 2 அப்புறம் 0, தென் 7 2s are 14, அகெயின் எனக்கு 6. ஸோ ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. அதாவது இந்த 6 கூட இப்போ கொடுத்துருக்கு இந்த நம்ம டிவைட் பண்ண நம்பர் கூட இன்னும் ஒரு 1 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது இந்த 6க்கும் 7க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 6க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் என்னது அப்படின்னா 1. அப்போது இந்த 1 வந்து நான் கொடுத்துருக்க நம்பர் கூட ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் 7ஐ டிவைட் பண்ணும். ஸோ 7லேருந்து 6 மைனஸ் பண்ணி பாருங்கள். அதாவது கிடைக்கிற ரிமைண்டரை கோஷன்ட்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் கிடைக்கிற நம்பரை நம்மளுடைய இந்த டிவைடன் கூட ஆட் பண்ணிடுங்க. ஸோ 301. ஸோ 301 தான் 300க்கு அப்புறமா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 7ஐ டிவைட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் நேச்சுரல் நம்பரும் கண்டுபிடிக்கணும். 600 விட கம்மியாக இருக்கணும். ஆல்சோ 7ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அகெயின் 600ஆல் டிவைட் பண்ணுவோம். 600ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா 8 7s are 56. ஸோ 4 அகெயின் 40. ஸோ 7 5s are 35 35. அப்புறம் 5 கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து 5. அப்போது 7க்கும் 5க்கும் வித்தியாசம் பார்த்தா 2. இப்போ இந்த 2வை கொண்டு நான் 600 கூட ஆட் பண்ணால் எனக்கு 602ன்னு சொல்லி கிடைக்கும். 602 வந்து 7ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான். ஆனால் நமக்கு 600 விட அந்த நம்பர் வந்து கூடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த கிடைச்சிருக்க நம்பர்லேருந்து 7ஐ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இதுக்கு முந்தின நம்பர் என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும், பட் கிரேட்டர் தென் 600. ஸோ இதுக்கு முந்தின நம்பர் என்னவா இருக்கும் அந்த சீக்வன்ஸில் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முந்தின நம்பர் அப்படின்னா அது இதிலேருந்து 7ஐ மைனஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ 595. ஸோ நம்மளோட கண்டிஷன் வந்து 600 விட லெஸ் தானாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சீக்வன்ஸில் வந்து இந்த நம்பரை விட முந்தின நம்பர் என்னது இருக்குன்னு பார்க்கும். இதில் வந்து எப்படி நான் கரெக்டாக 7ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம 7 டேபிள்ஸில் பார்த்தோம்னா 7 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21 இந்த மாதிரி வரும். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா எல்லாமே 7 இருக்கும். 7 டேபிள்ஸில் மட்டும் இல்லை, எல்லா டேபிள்ஸ்லையுமே அப்படி தான் இருக்கும். 9 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 9 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9 18 சொல்லியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 9. இந்த மாதிரி எல்லா டேபிள்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் வந்து அந்தந்த நம்பராக தான் இருக்கும். ஸோ 602க்கு முன்னாடி உள்ள நம்பர் 595. அப்படி இல்லைன்னா இன்னொரு வே என்னதுன்னா இந்த ரிமைண்டரை வந்து
600லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து டிஃப்ரென்ஸை பார்த்து ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து கிடைச்சிருக்க ரிமைண்டரை டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இப்படியும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஹவவர் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 301. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து அஃப்கோர்ஸ் இது கூட 7 ஆட் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ 308 அண்ட் ஸோ ஒன். லாஸ்ட் டேர்ம் வந்து 595. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தெரிஞ்சதுனாலே போதும், நம்ம இந்த சம்மை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்ததே இந்த மாதிரி சீக்வன்ஸினுடைய சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க சீக்வன்ஸும் ஒரு கூட்டுத்தொடர் தான், கூட்டுத்தொடர் வரிசை. எப்படி சொல்கிறோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 தான் இருக்கும், 7ஆல் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்னதுன்னா நம்ம 7 ஆட் பண்ணால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ இதனுடைய கூடுதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு என்னதுன்னு பார்ப்போம். முதல் உறுப்பு வந்து 301. இதில் வந்து நமக்கு லாஸ்ட் டேர்மும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த டேர்ம்னாலும் நமக்கு வந்து தெரிய வேண்டியது n. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படியும் d எழுதி தான் ஆகணும். ஸோ d வந்து 308 minus 301 which is equal to 7. எல்லாம் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம், ஏன்னா நமக்கு தெரியும் d வந்து 7 அப்படின்ட்டு. l வந்து 595. இப்போ n வந்து என்னதுன்னு பார்த்தோன்னா l minus a divided by d plus 1. ஸோ l minus a வந்து என்னன்னா 595 minus 301 divided by 7 plus 1. ஸோ 492 by 7 plus 1. ஸோ இப்போ 7ஆல் நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7 4s are 28. ஸோ 4 போட்டிருக்கேன், மீனிங் 1 இருக்கும். ஸோ இது வந்து 2 plus 1. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தா 43. ஸோ ADLN 4மே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம SN ஃபார்முலாவை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ SN ஃபார்முலா L இருக்கிறதுனால நான் வந்து L யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த ஃபார்முலா போட போகிறேன். A plus L which is equal to N வந்து, ஸோ ஃபஸ்ட்டு N வந்து 43. ஸோ 43 by 2 அண்ட் A வந்து தெரியும் 301 ப்ளஸ் L வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா 595. ஸோ 43 by 2. இப்போ மேலே உள்ளது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணிடுவோம். அது ஆட் நம்பருங்கிறனால அப்படியே வச்சுருக்கோம். 6 9 8 அகெயின் 43 இன்ட்டு வந்து 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4 4 8. சரி, இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 8 3s are 24, 4 3s are 12, plus 8 4s are 32, 12 plus 32, 34, 44, 46. So 6 again 4, 4 3s are 12, 4 3s are 12. இந்த 0 இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. 12 plus 0 plus 16. So again 28 plus 4 32, 2 remaining 3, 4 4s are 16, 0, so 16 plus 3 19, remaining 1. So again, so இது வந்து வேதிக் மேக்ஸில் உள்ள மெத்தட். ஸோ அது எப்படி அப்படின்னு தெரியணும்னா அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 19,264, 19,264. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியானது தான். நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது அப்படின்னா கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது. ஏன்னா சம்மில் வந்து நமக்கு எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை, எப்படி வந்து இந்த சம்மை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, விச் ஆர் டிவிசபிள் பை 7. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் என்னதெல்லாங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு தெரியுது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு சீக்வன்ஸில் இருந்து எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கிறோன்னு தெரியும். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம். A mosaic is designed is in the shape of an equilateral triangle, 12 feet on each side. Each tile in the mosaic is in the shape of an equilateral triangle of 12-inch side. The tiles are alternate in color as shown in the figure. Find the number of tiles of each color and the total number of tiles in the mosaic. சிறிய தரையோடுகளை கொண்ட 12 அடிப்பக்க அளவுள்ள சமபக்க முக்கோண தரையோடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில்
உள்ள ஒவ்வொரு தரையோடும் 12 அங்குல அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை காண்க. ஸோ நம்ம வந்து 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். என்னதுன்னா ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 2 கலர்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்குது. இந்த 2 கலர்ஸ் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ. ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும், நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும், ஆல்சோ டோட்டல் நம்பரும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ எவ்ரி சைடு வந்து இப்போ இந்த டைல்ஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் டைல்ஸ் அண்ட் ப்ளூ டைல்ஸ் இருக்குது. ஒயிட் டைல்ஸ் வந்து இதில் அதாவது ஒரு டைல் இருக்குது, இந்த லைனில் 2 டைல்ஸ் இருக்குது, இங்கே வந்து 3 டைல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போனோம்னா லாஸ்ட் லைனில் வந்து 12 டைல்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே இந்த சைடில் உள்ள இந்த ஒயிட் டைல்ஸோட எண்ணிக்கை லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 12, இந்த சைடும் 12. ஸோ ஒயிட் டைல்ஸாக பார்த்தீங்கன்னா 12 டைல்ஸ் இருக்குது. அதே இது ப்ளூ டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டைல்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த சைடில் பார்ப்போம், இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இங்கே 2 3 4 5 6 7 8 9 10 11 லாஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து 11 தான் வருது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஒயிட் டைல்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒயிட் டைல்ஸில் ஆரம்பித்து அதுவே நமக்கு 12 வரைக்கும் வர்றதுனால இந்த ப்ளூ டைல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து லாஸ்ட் லைனில் 11 தான் இருக்கும். ஸோ இந்த சம்மில் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒயிட் டைல்ஸ் இப்போ இதில் வந்து ஒயிட் டைல்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒயிட் டைல்ஸ் வந்து ஃபஸ்ட் லைனில் 1 இருக்குது, செகண்ட் லைனில் 2, இந்த மாதிரி போயாச்சுன்னா லாஸ்ட் லைனில் 12 இருக்குது. அதே இது ப்ளூ டைல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ டைல்ஸ் வந்து 0 தான். ஸோ 0, செகண்ட் லைனில் 1 இருக்குது, தேர்ட் லைனில் 2 இருக்குது. இந்த மாதிரி பார்த்தா நமக்கு வந்து லாஸ்ட் லைனில் ஸோ இங்கே வந்து நமக்கு 11 தான் வருது. ஸோ இதான் நான் ஒயிட் டைல்ஸ் ப்ளூ டைல்ஸ்னுடைய சீக்வன்ஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் மொத்தம் எவ்வளவு. இப்போ ஒவ்வொரு லைனாக நமக்கு தெரியும். ஸோ மொத்தமாக எவ்வளவுன்னு ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலாஸே நம்ம போட்டுடலாம். அதாவது எஸ்என் ஃபார்முலா தான். இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இது நார்மலாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் சீக்வன்ஸ் தான் இது. ஆனால் பட் இது வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒயிட் டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் ஒயிட் டைல்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஒயிட் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் 1, அண்ட் டி என்னதுன்னா 2 - 1 1. அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து தெரியுது. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து 12. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 எக்ஸெட்ரா டு 12 வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து 12. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து 12, அதாவது 12 உறுப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 தெரிஞ்சதுனால நம்ம இப்போது ஃபார்முலா டேரெக்டாக போட்டுடலாம். எண்ணுக்கு பதிலாக நான் வந்து 12 போடுறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா எல் வச்சு பண்ணக்கூடிய ஃபார்முலா, அதாவது n/2 × a + l. n/2னா 12/2 × a வந்து 1 + l வந்து 12. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணுனா 6 × 13. ஸோ 6 × 13 அப்படின்னா 6 3s are 18 78. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்து எத்தனைனா 78 டைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ டைல்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். ப்ளூ டைல்ஸில் வந்து ஏ எவ்வளோன்னு பார்த்தா 0, அண்ட் இங்கே லாஸ்ட் டேர்ம் போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து 11. இப்போ நம்ம வந்து டி வந்து எழுதலை, ஏன்னா நம்ம வந்து எல் இருக்கிறதுனால அந்த ஃபார்முலா போட்டுடலாம். அதுக்கு வந்து டி தேவையில்லை. என் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக 11ல் முடிகிறதுனால மொத்தம் 11 நம்பர் ஆஃப் டைல்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதில் மொத்தம் 12 டைல்ஸ் இருக்கும். 12 ரோஸ். ஸோ நம்ம வந்து 12 அப்படின்னு சொல்லி நம்ம உறுப்பு வந்து எத்தனைன்னா 12 உறுப்பு. ஏன்னா 0லேருந்து நான் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால. அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இப்படியும் பண்ணலாம். 0வை விட்டுட்டு ஏ வந்து 1ன்னே நம்ம வைக்கலாம். ஸோ அப்போ வந்து 0 விட்டுட்டு 1 2 and so on 11. ஸோ இந்த 2 சீக்வன்ஸுக்குமே சம்மேஷன் வந்து மாறாது, அதாவது கூடுதல் மாறாது. 0 ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த சீக்வன்ஸாக மாற்றிட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். இல்லை 0வா வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும்.
ஸோ n வந்து 12. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே கிளியராக தெரியும் n வந்து 11 தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு இங்கே வந்து n வந்து 12. ஸோ S12 ஈக்குவல் டு 12/2 இன்ட்டு a வந்து 0, l வந்து 11. ஸோ கேன்சல் பண்ணால் 6. ஸோ 6 இன்ட்டு 11. நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து 66. ஸோ ஒயிட் டைல்ஸ் வந்து 78, ப்ளூ டைல்ஸ் வந்து 66. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து என்னதுன்னா 78 + 66 which is equal to 144. ஸோ அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டட். ஏன்னா இது வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் டைப். நம்ம இதில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா கொடுத்துருக்கூடிய இந்த டைல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுனாலே போதும், நம்ம இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ 6th சம். ஸோ சம்மை பார்த்து பயந்துடாதீங்க, சம் வந்து கொஞ்சம் பெருசு பட் ரொம்பவே ஈஸியான சம். இப்போ வாங்க சம்மை பார்க்கலாம். ரகு விஷ் டு பை அ லேப்டாப். He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find the total amount paid in 10 installments. Also, how much extra amount that he has to pay than the cost. So 40,000 he can buy it by. ஸோ 40,000 வந்து கேஷ் வந்து அவர் வாங்குறாரு. ஸோ அது வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இந்த மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கான இது எவ்வளவு மாதம் எவ்வளவு கட்டுறாருங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்னென்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் வந்து எவ்வளோ பே பண்ணுவார் அண்ட் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது அவருடைய முதலான அந்த 40,000 விட கூடுதலாக எவ்வளவு கெட்டியிருப்பார் அந்த லேப்டாப் வாங்கினதுக்கு, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினதுக்குங்கிறது தமிழ்லையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுவோம். ரகு ஒரு மடிக்கணியை வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை அவர் வந்து முதல்ல கெட்டிடலாம். அப்படி இல்லை 10 மாதத்தில் அவர் கெட்டுறார் அப்படின்னா முதல் தவணையாக ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. அசலை காட்டிலும் கூடுதலாக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கதை எழுதுவோம். ஆக்சுவலாக அவர் வந்து எவ்வளவுக்கு தான் அந்த லேப்டாப்போட ரேட் வந்து எவ்வளவு, அதாவது காஸ்ட் வந்து எவ்வளவுனா காஸ்ட் ஆஃப் லேப்டாப். ஸோ காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வந்து 40,000. ஸோ காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வந்து 40,000. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் வாங்கினாருன்னா எவ்வளோ இருக்குன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் உள்ளதை எழுதுவோம். அதாவது முதல் தவணையில் வந்து அவர் வந்து 4,800 ரூபாய் கட்டணும், ரெண்டாவது தவணையில் 4,750, மூன்றாம் தவணையில் 4,700. இதே மாதிரி அவர் வந்து 4ஆம் தவணை கட்டுறாரு. அதாவது முதல்ல இருந்து ரெண்டாவது தவணை கட்டும்போது அவர் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. 50 ரூபாய் குறைச்சி கட்டுறாரு. ரெண்டாவதுலேருந்து மூணாவதுக்கு கட்டுறப்போவும் அதே மாதிரி 50 ரூபாய் குறைச்சிருந்தார். ஸோ அப்போ நான் மூணாவதுலேருந்து நாலாவது போகும்போதும் 50 ரூபாய் குறைச்சிருப்பார். ஸோ 4,650 இந்த மாதிரி அவர் வந்து 10 தவணைகளில் கட்டியிருப்பார். இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு ஏபி சீக்வன்ஸ் தான். ஸோ ஏபி சீக்வன்ஸுங்கிறதுனால 10வது தவணை 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10, அதாவது முதல் 10 டேர்ம்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அவர் மொத்தம் எவ்வளவு கெட்டியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ வெறுமனே 10வது உறுப்பு மட்டும் கிடையாது, அவர் செலுத்திய மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து 10வது மாதம் அவர் கெட்டிய தவணை அப்படின்னா நம்ம T10 கண்டுபிடிச்சா போதும். இப்போ 10 மாதங்களையும் அவர் கெட்டிய மொத்த தொகைங்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக S10 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார்முலாவில் வந்து நம்ம போட போகிறோம்.
ஓகே, நமக்கு வந்து இப்போ சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா டேர்ம்ஸையும் ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதுவோம். ஏ வந்து 4800, நெக்ஸ்ட்டு டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸுங்கிறதுனால நம்ம வந்து டி இப்படியே போட்டு கண்டுபிடிப்போம். இல்லைனா நம்ம டிஃப்ரெண்ட் வந்து 50, அதாவது +15 எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் நீங்கள் சம் பண்ணோம் அப்படின்னா -50 வருது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து டி வந்து நம்ம இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னாச்சுன்னா சீக்வன்ஸை பாருங்கள், இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னாச்சுன்னா டி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே இது டிக்ரீசிங் சீக்வன்ஸ், அதாவது குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா மொதல் டேர்ம் வந்து 4800, ரெண்டாவது டேர்ம் 4750, 50 ரூபா கம்மி, இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இந்த மாதிரி சீக்வன்ஸ்க்கு டி வந்து மைனஸில் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ ஏடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 10. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது அப்படின்னா, நம்ம L இல்லாமல் செய்கிறதுனால n/2 × 2a + n-1 × d. ஸோ S10 வந்து 10/2 × 2 × 4800 + 10-1 அப்படின்னா 9 × d வந்து என்னதுன்னா -50. இப்போது 10/2னா 5, வந்து 9600 -450. இப்போ 5 × இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0, 5, ஸோ 1, 9. இப்போ மல்டிப்ளை பண்ணனா 0, 25க்கு 5, அப்புறம் 5, 2, 7, 9, 5 are 45. ஸோ ஆக்சுவலாக 10 மாத தவணைகளை அவர் வந்து மொத்தமாக கட்டியிருக்கக்கூடிய தொகை வந்து 45,750. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் ஏ. கொஸ்டின் நம்பர் பி வந்து அவர் கூடுதலாக எவ்வளவு பணம் வந்து செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறது. கூடுதல் அப்படிங்கிறப்போ நம்ம ஆக்சுவலாக செலுத்த வேண்டியது 40,000. ஸோ 40,000லேருந்து இவர் வந்து எவ்வளவு அதிகமாக கட்டியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதிலேருந்து நான் வந்து இப்போ 40,000 கழித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5,750. ஸோ இதுதான் அவர் வந்து கூடுதலாக செலுத்தியிருக்கக்கூடிய பணம். அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சுது. இந்த ஒன்ஸ் வந்து இந்த சம் பார்ப்போம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறத வந்து 10 தவணைகளில் அவர் எப்படி கெட்டுவாருங்கிறத வந்து நம்ம எழுதியிருக்கோம். இது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏபி சீக்வன்ஸ். ஸோ 10 தவணைகளில் மொத்தம் செலுத்துனது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து S10 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் பி வந்து என்னதுன்னா, இப்போது ஆக்சுவலாக கெட்ட வேண்டியது 40,000 விட அவர் வந்து கூடுதலாக எவ்வளோ செலுத்தியிருக்காருன்ட்டு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தொகையிலேருந்து நம்ம 40,000 கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தான் அவர் கூடுதலாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய தொகை. ஸோ அவ்வளவுதான் இந்த சம் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் சம், 7th term. Find the consecutive terms in an AP whose sum is 18 and the sum of their squares is 140. அதாவது ஏபியில் உள்ள தொடர்ச்சியான உறுப்புகளை கண்டறியவும், அதன் கூட்டுத்தொகை 18 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 140. ஸோ இப்போ வந்து நமக்கு தொடர்ச்சியான உறுப்புகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறதும் கொடுக்கல. பட் ஆப்ஷனை பார்த்தா நமக்கு தெரியும். இங்கே வந்து மொத்தம் 3 இருக்குது. ஸோ அப்போ வந்து மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 3. ஓகே, ஸோ இப்போ 3 உறுப்புகள். அந்த 3 உறுப்புகளை வந்து நம்ம கூட்டும்போது அப்போது T1 + T2 + T3. ஸோ அதனுடைய கூடுதல் வந்து 18 வருதா. அண்ட் சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ், அதை வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டும்போது அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. ஸோ T1 ஸ்கொயர் + T2 ஸ்கொயர் + T3 ஸ்கொயர், இது வந்து எவ்வளவுனா 140 வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து எது கரெக்டான அந்த ஏபின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அதாவது முதல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லி நான் வந்து பார்க்க போகிறேன். எல்லாத்தையும் கூட்டும்போது 18 வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ 2, 6, 10. ஸோ இதை கூட்டுனேன் அப்படின்னா எனக்கு வந்து 18 வந்துடும். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே. இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா நம்ம செகண்ட் ஒன்னையும் செக் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 10 + 6 + 2. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள அதே நம்பர் தான். ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் 18 தான். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆப்ஷன் சி வந்து ஏஎன்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஃபைனலாக தான் தெரியும். அப்புறம் இப்போ வந்து டி பார்க்கலாம். டி பார்த்தோம் அப்படின்னா 10 + 8 + 2. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 20.
ஸோ 20ங்கிறப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால கண்டிப்பாக இது வந்து ஆன்சராக இருக்க முடியாது. ஸோ ஒன்று ஏ மட்டும் இருக்கணும், இல்லை பி மட்டும் இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே இருக்கணும். பட் ஆனால் இந்த சம்மை பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே எப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4 சொல்லி தான் இருக்குது. 2லேருந்து 4 கூட்டினா 6, 6லேருந்து 4 கூட்டினா 10. இப்போ அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 4 கழிச்சா 6, 6லேருந்து 4 கழிச்சா 2. ஸோ இதுலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 தான். இங்கே வந்து கூட்டுறோம், இங்கே வந்து கழிக்கிறோம். பட் ஏபியில் வந்து இது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், இது டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இது வந்து சீக்வன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் சீக்வன்ஸ் தான். ஸோ இது அதாவது இது ஏபி அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக ஏபி தான். ரீசன் வந்து என்னென்னா ரெண்டுமே சேம் நம்பர், ஆல்சோ டிஃப்ரென்ஸ் 4 தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 6, 10, 2 இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இங்கே 4 இருக்கும், இங்கே வந்து 8ன்னு சொல்லி வந்துடும். அப்போ கண்டிப்பாக இது ஏபி கிடையாது. இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்ம எடுக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி நமக்கு கொடுத்ததுனால நன் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு இல்லை. ஸோ ஒன்று இது ட்ரூவாக இருக்கணும், ஏ ட்ரூ இல்லை பி ட்ரூ, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ட்ரூ. ஸோ நமக்கு தெரியும் இது ட்ரூனா இது ட்ரூ. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். A and B both are AP sequence. நீங்கள் வந்து வேணும்னா இந்த சீக்வன்ஸ்லையும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ T1, T2, T3னா என்னென்னு தெரியும். T1 வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், T2 வந்து செகண்ட் டேர்ம், T3 வந்து தேர்ட் டேர்ம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லாஜிக்காக இந்த மாதிரி போடுறது நமக்கு ஓகே தான். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லாஜிக்காக போடுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட் வே. டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். Question number 8. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. அதாவது 3 plus k, 18 minus k, 5k plus 1 APயில் இருந்தால் kயை கண்டறியவும். இப்போ நமக்கு 3 டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ், இல்லை 3 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த டேர்மில் வந்து நமக்கு நம்பர்ஸ்க்கு பதிலாக கேயை வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேயோட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதுவோம். T1 வந்து 3 + k, T2 வந்து 18 - k, T3 வந்து 5k + 1. இப்போ 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஏபியில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, நமக்கு தெரியும் டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போன்னு, T2 - T1 ஆல்சோ T3 - T2. இந்த ரெண்டுமே கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சம்ஸில் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ T2 - T1 = T3 - T2. அதில் வந்து நான் இப்போ இந்த கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். T2 வந்து என்னதுன்னா 18 - k. இது வந்து T1 வந்து என்னென்னா இப்போ 3 + k. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால நான் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ T3 என்னதுன்னா 5k + 1 - T2 என்னதுன்னா 18 - k. 18 - k - 3 - k which is equal to 5k + 1. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து +18 இருக்குது, மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணால் -18, -kன்னு இருக்கிறது +kன்னு சொல்லி வரும். இப்போ 18 - 3 வந்து என்னதுன்னா 15. அதாவது நம்பர்ஸ் கூடயும் கேஸ் கூடயும் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் பார்த்தோன்னா 18, இங்கே 3. ஸோ 18 - 3 15. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -k. ஸோ -1 - 1னா நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், -2ன்னு சொல்லி போடுவோமா. ஸோ அதே தான் பண்ணுறேன். -2 k இருக்கிறதுனால கேயை ஜஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுத போகிறேன். இப்போ +1 - 18, ஸோ -17. நெக்ஸ்ட்டு கே பார்த்தா 5k + k. அப்போ 5 + 1னா 6. ஸோ அதனால் நான் இங்கே 6k அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். இப்போது கே எல்லாத்தையும் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் வைக்க போகிறோம். ஸோ கே எல்லாத்தையும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். இங்கே வந்து -2k - 6k which is equal to -17 -15. ஸோ +6k நான் இந்த சைடு கொண்டு வர்றப்போ -6k ஆயிடுச்சு, +15 இங்கே வர்றப்போ -15 ஆயிடுச்சு. ஸோ -2 - 6 -8k -17 -15 -32 -8k = -32. ஸோ k வந்து என்னது அப்படின்னா
4 வரும், அதாவது 32/8. ஸோ 4 மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேயோட வேல்யூ வந்து 4. இது வந்து ஒன் ஆஃப் த வே. நமக்கு வந்து இன்னொரு மெத்தடு இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 3 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி மாறும்? 3 + k னா 6, 18 - 3 அப்படின்னா 15, 5k + 1 அப்போது 5 × 3 15 + 1 16. இப்போ இது வந்து ஏபியில் இருக்கான்னு பார்த்தா ஏபியில் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு 5 பார்ப்போம். ஸோ 5 வந்து 3 + k. ஸோ 3 + k னா எனக்கு வந்து 8 வரும். நெக்ஸ்ட்டு 18 - k, 18 - 5 னா 13 வரும். நெக்ஸ்ட்டு 5k + 1. ஸோ 5 × 5 25, ஸோ 26. 8 13 26. இதுவும் ஏபியில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் நம்ம வந்து ஆன்சர் கே வந்து என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஆக்சுவல் மெத்தட் வந்து இது. ஸோ உங்களுக்கு வந்து எது டைம் வந்து கன்சியூம் பண்ணுமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா அந்த மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம், 9th sum. Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. அதாவது x 10, y 24, 7 z ஆகிய எண்கள் ஏபியில் இருப்பதால் x, y and z ஆகியவற்றை கண்டறியவும். அப்போ நம்ம வந்து இப்போது நமக்கு அகெயின் 5 டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து x, y, z என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டி கான்செப்ட் தான். ஸோ டினா என்னது? கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ T2 - T1, அதே மாதிரி T3 - T2. T2 இங்கே வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா டேர்ம்ஸ்க்குமே நம்மளால இது போட முடியும். T4 - T3. ஸோ எந்த 2 டேர்ம்ஸ் வேணாலும், தொடர்ந்து இருக்கக்கூடிய எந்த 2 டேர்ம்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எழுதுவோம். x 10, y 24, z. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸு. இப்போ டியோட கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 - x which is equal to, ஸோ ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ y - 10 which is equal to fourth term minus third term. அதாவது 24 minus y which is equal to z minus 24. இப்போ இதில் வந்து நான் வந்து 2 terms வந்து சூஸ் பண்ண போகிறேன். எதெல்லாம் அப்படின்னா y minus 10 24 minus y. ஸோ இந்த ரெண்டுமே சேம், எந்த ரெண்டு வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து இந்த ரெண்டு எடுக்கிறேன்னா ரெண்டுலேயுமே y இருக்குது. ஸோ அப்போ என்னால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால ஸோ அப்படி நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா y minus 10 equal to 24 minus y. நான் y வந்து இந்த சைடு கொண்டு வந்துருந்தேன். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஸோ y minus y வந்து இங்கே வந்தால் ப்ளஸ் y ஆயிரும், which is equal to 24 minus 10 இங்கே போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆகும். ஸோ 34. 2y equal to 34. ஸோ y equal to 1 7. ஸோ y வந்து 17. ஸோ ஆப்ஷனை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் C தான் y அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸ் ஒய் இசடு வேறு எதுலேயுமே நமக்கு வந்து 17ங்கிற டேர்ம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இது இந்த சீக்வன்ஸ் தான், இந்த ஆப்ஷன் தான். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னதுன்னா டேரெக்டாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற சீக்வன்ஸ் ஏ ஆப்ஷன் வந்து நான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா இதை வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 5, நெக்ஸ்ட்டு டேர்ம் 10, ஒய்க்கு பதிலாக 12, ஃபோர்த்து டேர்ம் வந்து 24, இசட் வந்து 37. இப்போ இது வந்து ஏபியில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இங்கே வந்து 5 டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து 7 வந்துடும். அப்போவே தெரியும் இது வந்து ஏபியில் இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி 4 ஆப்ஷனையுமே செக் பண்ணி பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கான்செப்ட் ரொம்ப ஈஸி, டியோட வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதோட நமக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லா விதமான சம்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். டைரக்ட், இன்டைரக்ட், அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிபி வந்து இதே மாதிரி பார்ப்போம், ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.